அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி நம்முடைய வீர பாட்டன் இந்த விடுதலைக்காக செக்கிழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் சொத்துக்களை எல்லாம் வித்து 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 இந்த நாட்டின் விடுதலைக்காக செலவு செய்து கொண்டு வந்தார். அதே காலத்தில் நம்முடைய ஐயா ராமசாமி அவர்கள் சொத்துக்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து கொண்டே வந்தார். இவரை எவ்வளவு தூரம் போற்றுகிறார்கள், நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரை எவ்வளவு தூரம் இந்த சமூகம் போற்றுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அவன் போராடி பெறாத விடுதலை இல்லையா நீங்களும் நானும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு உழவுகிறோம். இது சுதந்திரமா இல்லையா என்பது வேறு. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் என்பது நிறத்தில் தான் தங்கம், தரத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒன்று என்று கருதுகவனிடத்திலே அதிகாரம் இல்லை என்றால் அந்த நாட்டு மக்களின் நலன் என்பது வெறும் கனவுதான் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள். அது வெறும் கனவுதான் என்பதற்கு சான்று இந்த ஆட்சி. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இந்த ஜம்புத்தீவு பேரறிவிப்பிலே, போர் பேரறிவிப்பிலே பிரகடனத்திலே அவன் கொடுக்கிற அந்த பதக்கம், இந்த பட்டயத்திற்கு நீங்கள் நிற்பீர்களே ஆனால் என்று பேசுறார் பாருங்க. இவர்கள் கொடுக்கிற 1000 500க்கு இந்த அரிசி பருப்புக்கு இந்த பொங்கல் இனாம் சலுகை இலவசங்களுக்கு நீங்க கை நீட்டி நிற்பதென்பது என் பாட்டன் சொன்னது போலதான். நாம் உணவை உண்ணவில்லை, உணவை உண்டு கழிக்கிற கழிவை உண்பதற்கு சமம் என்கிறார். அதைத்தான் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உணர்ந்து தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளாக நிமிர்ந்து எழ வேண்டும். இல்லை என்றால் அன்னைக்கு வெள்ளையனிடத்திலே சிக்கிக்கொண்ட நாம் 60-70 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த கொள்ளைய திராவிடர்களிடத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். உணர்வை இழந்ததால் உரிமை இழந்து உடைமைகளை இழந்து அன்னை நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் உணர்ந்து தெளிய வேண்டும்.